ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே மொறுமொறுப்பாக பொட்டேட்டோவில் கேஎஃப்சி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் காஃபிக்கு ஒரு பக்காவான ஸ்நாக்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது பண்ணுறதுக்காக 4 உருளைக்கிழங்கு, இதை தோலெல்லாம் சீவிட்டு இதை வந்து சின்ன சின்ன க்யூப்ஸாக நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறமா 2 பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து அரை கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு பவுலில் கொஞ்சமாக மிளகாத்தூள், உப்பு, அப்புறமா கரம் மசாலா தூள், இது கூட சிக்கன் பொடி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு பவுலில் கொஞ்சமாக மிளகாத்தூள், உப்பு போட்டு தனியாக வந்து கலந்து மாற்றி வச்சிடலாம். இப்போது ஃபஸ்ட்டு கலந்த பவுலில் ஒரு அரை கப்பு போல் தண்ணியும் சேர்த்து இதை நல்ல ஒரு லிக்விடாக நம்ம வந்து கலந்து எடுத்துக்கணும். இது வந்து உருளைக்கிழங்கு கோட்டாகி வர்றதுக்காக ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ இன்னொரு பவுலில் நம்ம மிக்ஸ் பண்ணதை அப்படியே கலந்து மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு ஒன்று ஒன்றா நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ண மாவில் டிப் பண்ணிவிட்டு இந்த மைதா மாவில் இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்தோன்னே நம்மளுக்கு கேஎஃப்சி ஸ்டைலில் கிடச்சிரும். இப்போ இதை வந்து நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 2 பக்கமும் நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா வெளியே எடுங்க. நல்லா மொறுமொறுன்னு கிரன்ச்சியான பொட்டேட்டோ கேஎஃப்சி ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.